இங்க வந்த ஒரு டூரிஸ்ட் குரூப் இந்த காட்டுக்குள்ள யாரும் போகக்கூடாதுன்னு தடை வச்சிருக்காங்க. அந்த தடைய மீறி ஒரு பொண்ணு உள்ள போயிடுறா. இப்ப அந்த மரத்துலேருந்து ஏதோ ஒண்ணு வந்து இந்த பொண்ணுங்கள்லாம் தாக்க ஆரம்பிக்குது. இந்த கிராமத்துல உள்ள வயசுக்கு வந்த பொண்ணுங்க எல்லாம் திடீர்னு கீழ விழுந்து இறந்து போறாங்க. இப்ப அந்த பொண்ணுங்களோட அப்பா, அம்மாலாம் சேர்ந்து கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. கிராமத்துல உள்ள யாருக்குமே என்ன பண்றது? என்ன நடக்குதுன்னே புரியல. இப்ப கிராம மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணா கூடுறாங்க. ஒண்ணா கூடி எல்லாரும் இந்த மலைக்கு மேல உள்ள சாமியார பார்க்கறதுக்காக போறாங்க. வந்து அந்த சாமியாரையும் பார்க்குறாங்க. சாமியார பார்த்து நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்ப இந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, காட்டுல உள்ள ஒரு மரத்துல ஒருத்தன தூக்கு போட்டு சாகடிச்சிருக்காங்க. அவன் ஆத்மா அந்த மரத்திலே தான் இருக்கு. அந்த காட்டுக்குள்ள யாரும் போகக்கூடாதுங்கிறத மீறி யாரோ போய் அவன் ஆத்மாவ எழுப்பி விட்டுட்டாங்க. அந்த ஆத்மா தான் இந்த பொண்ணுங்கள சாகடிச்சிருக்குன்னு சொல்றாரு. இப்ப அவனோட ஆத்மாவ அடக்கிறதுக்கு சில பூஜைகள்லாம் பண்றாரு. அப்படி பூஜைகள்லாம் பண்ணிட்டு ஒரு திரிசூலத்த எடுத்து தன்னோட சிஷ்யன் கிட்ட குடுக்குறாரு. இந்த திரிசூலத்த எடுத்துட்டு போயி அந்த மரத்து மேல உள்ள அந்த ஆத்மாவ அழிக்க சொல்லி அந்த திரிசூலத்த குடுத்து அனுப்புறாரு. இப்ப அந்த சாமியாரோட சிஷ்யங்க 4 பேரு அந்த காட்ட நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்கள போக விடாத அளவுக்கு அந்த ஆத்மா அவங்க கூடவே வந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு நெறைய தடைகள வேற குடுத்துக்கிட்டு இருக்கு. அதையும் மீறி அவங்க போறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால போகவே முடியல. இப்ப கோவம் அடைஞ்ச சாமியார் என்ன பண்றாரு, தன்னோட சக்திகள்லாம் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறாரு.